ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மதுரை பட்டணத்தின் ஒரு மூத்த போதகரும் ஒரு தலை சிறந்த ஒரு அப்போஸ்தலரும் இந்த பட்டணத்திற்கு ஒரு தகப்பனுமாக இருக்கிற அருமையான கனத்துக்குரிய போதகர் ஐயா, நான் ரொம்ப நேசிக்கிற தேவ மனிதன் வேதமணி ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் முன்பாக அமர்ந்திருக்கிற சகல ஊழிய பிதாக்களுக்கும் குறிப்பாக இந்த ஸ்தலத்தின் போதகர் பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரம் தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். ஆமே. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு மனிதனுடைய முகத்தை தேடி வரவில்லை, நாம் அவர் முகத்தை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயம் இந்த முதலாவது அனுபவஸ்தரை கூட்டம் முடிந்து நீங்கள் போகும்போது பிரகாசமாக தான் போவீங்க, வந்த வண்ணமாக அல்ல. ஒவ்வொருவரும் ஆண்டவர் வேறு விதமாய் ஆமேன் உங்களை ஆஸ்வதித்து அனுப்ப போகிறார். கர்த்தர் இந்த பகுதியில் தேவன் நம்மளையே முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறவர், எவர்களை அழைப்பாரோ அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர், எவர்களை நீதிமான் ஆக்குவாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறவர். நம்மளை விட எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த மதுரை பட்டணத்தில் நம்மளை தெரிந்து கொண்டாரே, நம்மளை முன்குறித்தாரே. குறிப்பாக நமக்கெல்லாம் முன்னணியாக இருக்கிற அருமையான பிரதான அப்போஸ்தலர் ஐயா வேதமணி ஐயாவை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த சர்ச் ஆஃப் சாலோம் என்ற இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு மதுரை பட்டணத்திலே ஆமென் அநேகருக்கு முன்பாக தேவன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. உண்மைதானா? நம்மளை ஆண்டவர் உளையான சேற்றில் கிடந்த நம்மளை கர்த்தர் தூக்கினார். ஆமென். உண்மைதானே? நம்மளை விட எத்தனை நல்லவங்க இருக்க கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்தார், நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஐயா வேதமணி ஐயா வாழ்க்கையில் அவங்க பெரிய பட்டதாரியோ பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணி அல்ல, அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் இன்றைக்கி அவர் நிற்க வைத்திருக்கிறது. ஆமென். பிரபுக்கள் மத்தியில், ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார்னா அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ளே கடத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் இந்த சர்ச் ஆஃப் சாலோம் என்ற இந்த திருச்சபை இன்றைக்கு மதுரை பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மறப்பேனோ, மறந்து போவேனோ, என்ன சொல்லி பாடிடுவே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதல மணி போல காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவா அன்பு வைத்தீரே, நான் என்ன தவம் செய்தேனோ இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயவினா, ரட்சித்திரு கிருபையா காத்திரு தயவினா, மீட்டிரு இரக்கத்தா தூக்கி நீர் இரக்கத்தா, மீட்டிரு இரக்கத்தா, அன்பே கல்வாரி அன்பே அன்பே, உம் அன்பை என்மேல் ஊற்றி நீரே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுள் நாளெல்லாம்
செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என் ஆசை நாயகா இனிய மனவாளா, என் ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போது முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது திருமுகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்ல நோக்கி தொடருகிறேன். ஆராதி கர உயர்த்தி சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா வா ரட்சகரே என் தெய்வமே, வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, உந்தயவினால் சுகமானே. இரண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முதலாவது அனுவசரிக்கு வந்திருக்கிற இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை முதல் ஆண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையில் நிறைவான பலன் காத்திருக்கிறது. நீங்கள் பலவித குறைவோடு வந்திருக்கலாம், சமாதான குறைவோடு, ஆசீர்வாத குறைவோடு, சுகத்திலே குறைவோடு, பலத்திலே குறைவோடு வந்திருக்கலாம். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை நிறைவோடு அனுப்ப போகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த ஒவ்வொருவருக்கும் அவராலே உண்டான நிறைவான பலன் இந்த மாலைகளில் உங்களுக்காய் காத்திருக்கிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நேரங்களை கருதி நாம் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த கூடி வந்திருக்கிற நமக்கு, இந்த முதல் அனுவசரி ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே கூடி வந்திருக்கிற நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த வசனத்தின் மையத்திலே அந்த வசனத்தை மையமாக வைத்து சற்று நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆபக்கூக் என்கிற தீர்க்கதரிசியை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் சொன்ன இறை வாக்குகளிலே ஒன்று, குறித்த காலத்திலே
தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒருவேளை தாமதமாகலாம். அப்படி தாமதமாகிற பொழுது நீ காத்துரு, நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லுங்க, கரங்க வைத்து, தரிசனம் தாமதமாகலாம். அப்படி தாமதமாகிற பொழுது நாம் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தரிசனம் என்பது ஏதோ ஒன்றை நாம் நம்முடைய விஷனில், நம்முடைய நித்திரையில் நாம் கண்டது மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது தரிசனம்னா என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை தான் தரிசனமாய். இப்போ யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 105:19 வசனம் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ யோசேப்பு வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை அவருடைய வசனம் அவனை என்ன செய்ததாம்? அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தன் வாலிபனாக இருக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படித்தானே? சொப்பனத்தின் வாயிலாக கர்த்தர் பேசுகிறார். அப்படித்தானே? என்ன சொல்லுகிறார்? உன் சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பாக உன்னுடைய அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த தரிசனத்தை, இந்த சொப்பனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு சொல்லுகிறான்? தன் சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறான். இப்பொழுது சகோதரர்கள் அவனை எல்லாரும் விசனமாய் பார்க்க தொடங்கினார்கள். இவன் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போறானாக்கும், நமக்கு பின்பாய் பிறந்திருக்கிற இவன் நமக்கெல்லாம் மேலே ஆசீர்வாதமாக இருக்க போறான் என்று சொல்லி அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை என குழியில் போடுகிறார்கள். மீதியான கையில் விற்று போடுகிறார்கள். இப்பொழுது அவன் போத்திப்பார் வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். ஆமென். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு 20 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை தான் தரிசனம், தரிசனம் தான் வாக்கு தத்தம். அவருடைய வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்றும் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. என்னாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா 23 அவர் சொன்னதை செய்வர். ஆமேன். அவர் பொய் சொல்ல மனமாற அவர் சொல்லியும் வசனித்தும். ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் எனக்கும் தாயா வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நானும் தான் காத்திருக்கிறேன். யோசேப்பை போல, ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். நான் உன்னை ஆஸ்வதிக்கவே, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல இவ்விதமாய் பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள எபிரேயர் 6:15 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை அடைவதற்கு அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பொறுமை இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் எனக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உண்மைதானா? நான் சொல்ல முடியும், இந்த சர்ச் ஆஃப் சாலோமனுடைய ஸ்தாபகர் வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிற ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஃபுல்லாக நிறைவேற்றாட்டா கூட நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நாள் ஒன்று வரப்போகுது, கம்ப்ளீட்டாக நிறைவேற்றி தான் அவர் பரலோகம் போக போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 40:1 நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுமையோடு காத்திருந்தேன். எதற்காக? வாக்கு தத்தங்களுக்காக. தாவீது வாழ்க்கையிலே வாலிபனாக இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை அபிஷேகித்து அவனுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு அவன் எப்படி காத்திருக்கிறானா? பொறுமையோடு காத்திருந்தான். நாளொன்று வந்தது, கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு நான் அறிவிக்கிற இந்த இயேசு, ஆமென், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியுமானால், ஆமென், யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியுமானால், தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியுமானால், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். சாமுவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே
1 சாமுவேல் 3:19 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசுவா 21:45 சொல்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் போனதில்லை. அப்படி என்றால் கர்த்தர் இந்த சர்ச் ஆஃப் சாலோமுக்கு என்ன சொன்னாலோ அத்துணையும் தேவன் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, நிச்சயமாய் நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்கு தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகிற பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? அதுவும் சாதாரணமாக காத்திருக்கக்கூடாது. எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். நிச்சயமாக அது நிறைவேறுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைவேறுன்னு சொல்றவங்க கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நீங்க சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா, அப்படி காத்திருக்கிற சமயத்தில் நமக்கு என்ன இருக்கப்படாது? எரிச்சல் இருக்கப்படாது, கோபம் இருக்கப்படாது, கசப்பு இருக்கப்படாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா பைபிள் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆமேன். சங்கீதம் 37 7, 8 ஆகிய வசனங்களை வாசிங்கள பார்க்கலாம். போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? எரிச்சலாகாத, கோபப்படாத, கசப்பாகாத, இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறாமே. இப்படியெல்லாம் இல்லாமல் நீ காத்திருக்கிறேன் சொல்லிட்டு கோபத்தோடும் எரிச்சலோடு கசப்போடு இருக்கும்னு சொன்னால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு பலனே இல்லாமல் போயிடும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிக்கும் வரை உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றியே தீருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை எப்பொழுது நிறைவேறும்? நான் காத்திருந்து இருதயம் இழைத்து போயிட்டு பாஸ்டர். நான் சொல்கிறேன், பரவாயில்லை, இந்த வருஷம் ஜீவ விருட்சம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீடித்த நாட்களாய் காத்திருந்து இருதயங்கள் ஆனால் இழைத்து போகலாம். ஆமேன். ஆனால் என்ன இருக்க போகுது? நீதிமொழிகள் 13:12 வாசிக்கிறோம், ஜீவ விருட்சம் நமக்காய் காத்திருக்கிறது. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஜீவ விருட்சத்தை பார்க்க போறீங்க, விருட்சங்களை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தாமதமாகிற பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும். ஏன் தாமதமாகுது? எத்தனை வருஷம் தான் நான் காத்திருக்கணும்? எத்தனை மாதங்கள் தான் காத்திருக்கணும்? எத்தனை வருடங்கள் தான் காத்திருக்கணும்? ஏன் எனக்கு ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது என்ற கேள்விகள் எல்லோருக்கும் உண்டா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பேசிட்டார். எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் பேசினார். என்னை ஆண்டவர் 27 வயதில் என்னை இரட்சகராக இயேசு என்னை தொட்டார். 1994 வருஷம் டிசம்பர் 31 இரட்சகர இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். என்னோடய சாட்சியை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் ஒரு கத்தோலிக்கத்தின் குடும்பத்தில், ஃபாதர் பெர்க்மான்ஸின் குடும்பத்தில், ஏன்னா அப்போல்லாம் அவங்க கேத்தலிக்கில் இருந்தார் ஃபாதரா, அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த கத்தோலிக்கத்திலே கூட நான் பயபக்தியாக வளர்க்கப்பட நான் ஒப்புக்கொடுக்காதவனாய் என்னுடைய வாலிப நாட்களிலே, டீனேஜிலே என்னுடைய ட்ராக் மாறி எல்லாரையும் போல நானும் சினிமாக்களையும் ஆபாசமான படங்களையும் வேறு என்ன மதுபானங்களையும் புகைப்பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டவனாய், பிறகு ஃபாதர் அவர்களால் எப்படியாவது இவன் மனம் திரும்ப வேண்டுமே என்று கொண்டு போய் சென்னையில் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் வேலைக்கு சேர்த்து விட்டாலும் எனக்கு கை நிறைய சம்பளம் வசதிகள் எல்லாம் வந்தும் இன்னும் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை தான் இருந்தது ஒழிய இந்த கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஒரு நாத்திகனாய் வாழத் தொடங்கினேன்.
கடவுளை கண்டது யார்? கடவுளை மறுதளிக்கிற ஒரு நாத்திகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே தான் என்னுடைய வாழ்விலே நான் பொழுதுபோக்காக ஆரம்பித்த மதுபானங்களும் புகைப்பழக்கங்களும் என்னை கவ்வி பிடித்தது. என்ன நண்பர், எங்கூட படித்த நண்பர்கள், எங்கூட வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் ஒருத்தர் சொல்லுவான், அவனை ஹிந்துவாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? உன் இருதயமே தேவன் தங்குற ஆலயமாக இருக்கிறது. உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா என்று கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்விகள். இயேசு இருக்க வேண்டிய இந்த ஆலயமாகிய என்னுடைய இதயத்திலே மதுபானங்களும் புகைப்பழக்கங்களும் சினிமாக்களும் தானே உள்ள இருக்கிறது. இன்று மரித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்று அவன் சொல்லுகிறான். அந்த சொன்ன வார்த்தையின் உள்ளத்திலே அப்படியே உள்ள ஊடுருவி பாய்கிறது. ஒருபுறம் ஃபாதரை பார்க்க போகும் பொழுதெல்லாம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து தான் போவேன். அவர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் விட்டுட்டு வந்துடுவேன். இன்னொரு பக்கம் என் தாயார் எனக்காக இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய மகனுடைய சம்பாத்தியம் முக்கியமல்ல, அவன் ஆத்துமா முக்கியம். அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த வாலிபத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவனை ஊழியக்காரனா மூத்த மகனை அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லி என் தாயார் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவார்கள், ஃபாதர் ஒரு பக்கம் ஜெபிப்பார்கள், இயேசுனோடு திருச்சபையின் போதகர் ஒரு பக்கம் ஜெபிப்பார்கள். எனக்கெல்லாம் ஆசை என்னன்னா, இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனை வரணும், பெரிய ஆளாக வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. கடவுளை நம்பாத நாத்திகனாய் துன்மார்க்கத்தின் பின்பாய் போய்கொண்டிருந்த என்னை 94 டிசம்பர் 31 நடு இரவிலே தாம் இந்த உலகத்தை விட்டு நாம் மாய்த்து கொள்ளலாம் என்று தற்கொலைக்கு நேராக போன என்னை ஆண்டவரை இயேசு தொட்டார், என்னை ரட்சித்தார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படி இயேசு என்ற ஒரு சத்தத்தை உயர்த்தி நடு இரவு 12 மணி அளவிலே கரங்களை உயர்த்தி கூப்பிட தொடங்கினேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அன்றைக்கு அருளாளர் இயேசு என் உள்ளத்தில் வந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இத்தவராமேன்னு சொல்றீங்க. ஃபாதருக்கு கடிதம் எழுதினேன், மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி அவரோடு பல ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்தேன். பிறகு அங்கே இருக்கிற ஜபத்தோட்டத்தின் திருச்சபையில் 10 வருடங்கள் போதகராக இருந்தேன். நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுக்கு ஒரு போதகராக 10 ஊழியர்களை உருவாக்கத்தக்க இடத்துல கர்த்தர் வைத்திருந்தார். சூழ்நிலைகள் மதுரைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. இங்கே வந்து 10 ஆண்டுகள் நானும் வெளியிலே கன்வென்ஷனுக்கும் பிறகு அங்கே இருக்கிற இடத்துல ஆரம்பித்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற. ஏன் சொல்ல வரேன்னா, என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுக்காக உண்மையான இருப்பேன், என்னுடைய வருமானத்தில் நான் கடவுளுக்காக நான் விதைப்பேன், ஊழியத்தை தாங்குவேன், ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் என்ன அழைக்க வேண்டாம் ஆண்டவரன். எவ்வளவோ ஆண்டவரை போராடி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் நினைவு உன் வழி சொல்லி லிட்டரலாக எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்னை ரட்சித்து அபிஷேகிக்கும் போது ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத யோபு 9:10 காட்டி, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் உடனே எனக்கு நிறைவேறலை. ஃபாதரோடு 10 ஆண்டுகள் சுவிசேஷகனாய் போய் கொண்டிருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபாதர் கூட இருக்கிறாரு, ஃபாதர் அன்னப்பையனாக இருக்கிறார். உண்மையிலே அவரோடு கூட இருக்கும்போது குறைவில்லை, பல தேசங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பைக் இல்லாமல் சைக்கிளில் எத்தனையோ நாட்கள் நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஊழியத்தில் 20 தேதிக்கு மேலே ஆயிட்டா எங்கள் டிராவலில் திறந்து பார்த்தா சில்லற காசு இருக்கும். அதை வைத்து காய்கறி வாங்க கூட இல்லாமல் வெறும் சோத்தை மட்டும் பொங்கி சாப்பிட்டு போன காலங்கள் உண்டு அந்த ஜெபத்தோட்டத்துக்குள் இருக்கிற நாட்களிலே. ஆனால் அந்த நாட்களிலே நான் வாயை திறந்து ஃபாதர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார். என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன்ட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ வரை எங்களுக்கு 30 ஏக்கருக்கு மேலே 2 பம்ப் செட் இருக்குது எங்கள் சொந்த கிராமத்தில். எங்கள் தாய் தகப்பன்ட்ட கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாங்க. நான் ஒரு நாளும் ஃபாதர்கிட்டையோ என் தாய் தகப்பன்ட்ட போய் நிற்கலை. ஆண்டவரை நீர் அல்லவா என்னைய வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைத்தீர். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத சொன்னீரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை உயர்த்தும் நாட்கள் வந்தது. ஆனால் அந்த எலியாவும் அந்த அபிஷேகம் எலிசாவுக்கு வந்ததை போல ஃபாதரோடு கூட செய்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் அந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றினா அதில் வந்த பாடல் தான் இத்தனை பாடல்கள். என்னையும் தேவன் உலகத்துக்கு உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய். ஆமென். சைக்கிளில் போக வழியிறந்த எண்ணெய் இன்றைக்கு பைக் என்ன, கார் என்ன, ஃப்ளைட்டில் பறக்க கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியுமானால் அவர் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அப்படி என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் உண்டு. ஏன் எனக்கு தாமதமாகுது? எத்தனை வருடங்கள் நான் காத்திருக்க, எனக்கு வருகிற நன்மைகள் தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன என்பவைகளை குறித்து எல்லோருக்கும் ஒரு கேள்விகள் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்? அதாவது போதகர் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசியிருப்பார். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பேசியிருப்பார். ஆமாவா இல்லையா?
அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு வருகிற தாமதத்திற்கு நாம் ஆசீர்வாதம் தாமதம் ஏன் அப்படின்னா, முதலாவது தாமதங்களை புரிந்து கொள்ளுங்கள். வாசிங்கள் யோவான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. தேவனுடைய நாமம் இவன் மூலமாய் மகிமைப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சத்தமா சொல்லுங்க, எப்படி பிறந்தான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன? அவனுக்கு கண் தெரியாத ஒரு குருடன், பிறவிலேருந்தே அவனுக்கு பார்வையற்றவன், பிறவிலேருந்தே பார்வை இல்லை. இயேசுவிடத்தில் கொண்டு வர்றாங்க. ஆமே ரபி, இவன் பிறவியிலேருந்தே இவனுக்கு பார்வை இல்லையே, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இவன் மூலமா என்னுடைய நாமம் மகிமைப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொன்னது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது. ஆமென். அவர் உமிழ் நீரை துப்பி அதை குழைத்து அவன் கண்களிலே பூசி சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்ன மாத்திரத்தில் சீலோவாம் குளத்திலே கழுவுகிறான். கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயா, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க கண்களை கத்த திறப்பார், உங்கள் ஆவிக்குரிய கண்களை கத்த திறப்பார். அப்ப நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதமாகுதுன்னா, ஒன்று தேவனால் வருகிற தாமதம். சொல்லுங்க, தேவனால் வருகிற தாமதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனால் வருகிற தாமதம். அப்ப தேவனால ஒரு தாமதம் ஆனா அங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை ஆமென் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்க வாழ்க்கையில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தாமதமாகுதுன்னா அது முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், தேவனால ஒரு தாமதம் ஏற்படுதுன்னா. யாரால? எல்லாத்துக்கும் தேவனால தாமதம் சொல்ல முடியாது. நம்பர் 1 முதல் பாயிண்டை சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனால நமக்கு வருகிற நன்மைகள் தாமதமாகுதுன்னா அப்ப அந்த இடத்துல தேவனுடைய நாமம் சொல்லுங்க, தேவனுடைய நாமம் பக்கத்தில் சொல்லுங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஒருவேளை அவர் தாமதிக்கலாம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த உமிழ் நீரை துப்பி சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றாரு, கண்கள் திறக்கப்படுகிறது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் இந்த சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆமாம் லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி இயேசுவுக்கு நியூஸ் வருகிறது. யாரு? லாசரு. மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம். நேசிக்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு பலவீனம் சொன்னா, இப்போ நம்முடைய சொந்த குடும்பத்தில், நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் உறவுக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒருத்தவங்க முடியலை, சீரியஸ்ன்னு சொன்னால் அடுத்த செகண்டே புறப்பட்டு போவோமா போக மாட்டோமா? போவோமா போக மாட்டோமா? உடனே போவோம். ஆனால் இந்த வார்த்தையை இயேசு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன கேள்விப்படுகிறார்? யோவான் 11:4 பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி போதும். இப்ப இந்த வார்த்தையை யார் சொல்றா? சொல்லுங்க, யாரு சொன்னா? இயேசு தன்னிடத்துல யாரு சொல்றாங்களோ சீடர்களுக்கு அவர் பதில் சொல்றாரு. இப்ப லாசருக்குள்ள இருக்கிற வியாதி, ஏன்னா அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், அவன் முடியாம இருக்கிறான், நியூஸ் வருது. ஸோ இந்த கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த வியாதி எப்படிப்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இல்லாம சொல்லுங்க, தேவனுடைய மகிமை. அப்ப தேவனால ஒரு தாமதமாகுதுன்னா அங்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால வசனம் இப்ப சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் உடனே அங்கே லாசர்ட்ட அவர் போகலை. மற்ற அவர் வழக்கம் போல ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அடுத்த நியூஸ் வருது, லாசர் என்ன ஆயிட்டாரு? சொல்லுங்க, லாசர் என்ன ஆயிட்டாரு? இப்போ வாங்கப்பா எல்லாம் லாசர் இடத்துக்கு போவோன்னு கூப்பிட்றாங்க. சீடர்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, அங்கே தான் இறந்து போயிட்டாரே அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களுக்குள்ளே கூட போகிறாங்க. அங்கே போன உடனே இப்போ மார்த்தாள் மரியாள் சகோதரிகள் முறையிடுறாங்க, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன், சொல்லுங்க, சகோதரன் மரித்திருக்க மாட்டானே.
ஆண்டவர் சொல்கிறார், எதையுமே காதில் வாங்காமல் போய் கல்லறையை புரட்டுன்றார். கல்லை புரட்டு. இப்போ சகோதரி சொல்கிறாங்க, நாரி போகுமே. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிற்று. ஆமென். ஆனால் வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொன்னார், யோவான் 11:39-40 வாசியங்கள். சீக்கிரமாய் முடிச்சிருவோம். போதும், 40 வாசிங்க சீக்கிரம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்த்தாங்களா? ஆமென். அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நான் சொல்ல, இந்த முதல் ஆண்டு அனுவசரிக்கு வந்திருக்கிற உங்கள் சரீரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தாமதமாகுதுன்னா, முதலாவது தேவனால் வருகிற, சத்தமாக சொல்லுங்க, தேவனால் வருகிற. அப்போ தேவனால் ஒரு தாமதமாகுதுன்னா, அங்கு ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் மூலமாக கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணப்போகிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை இந்த சர்ச் ஆஃப் சாலோ மூலமாய், அருமையான வேதமணி ஐயா மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. மதுரை பட்டணம் அதை காண போகிறது. தேவனாலே தாமதமானால் அங்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ, க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, ஈ மேஜர் கொடுக்க பார்க்கலாம். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொன்னல்லையா, 27 வயதுல கர்த்தருக்கு வாக்கு பண்ணினார். எனக்கு வயசு இன்னைக்கு 57 வயது நடந்து கொண்டிருக்கு, ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். ஆனால் அந்த 27 வயது எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது நிச்சயமா எனக்கு நிறைவேறல. சொல்லல, சைக்கிள் கிடைக்காதான் ஏங்கினேன். பழைய சைக்கிள் தான் கிடைக்கும். அதை இன்னொருத்தர் வச்சுக்கிட்டு தான் நான் ஊழியத்துக்கு போகணும். நான் அப்ப இருக்கிறது இப்படி இருப்பேன், ஒல்லியா ஓட்ட பலன் இருக்க, எதிர்காற்று அடிக்கும். ஆனால் ஊழியத்தின் மேலே கொண்ட வாஞ்சையில் அப்படிலாம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஊழியங்கள் இருக்கு. சொன்ன இல்லையா, 20 தேதிக்கு மேலே ஆயிட்டா ட்ராவை திறந்தா காசு இருக்காது. ஒரே ஒரு ட்ரா இருக்கும், அதை பார்த்தா சில்லறை காசு கிடக்கும். அதை புறக்கி காய்கறி கூட வாங்குற காசு வராது. எங்களுக்கு கொடுத்த பாக்கெட் மணியில் தான் நாங்கள் குடும்பத்தை நடத்தணும். ஆனால் ஃபாதர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக கொடுப்பாரு. தேவ சித்தம் இல்லையே. ரெண்டாவது, தாய் தகப்பன்ட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க. அது சித்தம் இல்லை. என்னை அழைச்சது ஃபாதர் அல்ல, என்னை ஊழியத்திற்கு அழைத்தது தாய் தகப்பன் அல்ல, அவர் அல்லவா என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, அப்படி நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஆமென். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். அப்ப இந்த பாட்டெல்லாம் நான் எழுதி கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஆரம்ப நாட்கள்ல வாக்கு எனக்கு வந்துருச்சு. ஆனா வாய்ப்பு தான் வரல. சொல்லுங்க, வாக்கு வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட்ல வாக்கு தானே வந்துச்சு. ஆமா, ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, ஆராய்ந்து முடியாத வாக்கு வந்துருச்சு. ஆனா என்ன வரல? வாய்ப்பு வரல. ஆமென். ஆனா அந்த வாக்கு வரும்போது பாட்டை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் எத்தனை பரிவாரங்களை தேவன் எனக்கு தந்து. கடந்த முறை ஐயா வீட்டுக்கு வந்தார், சர்ச்சுக்கு. ரோட்டு மேலே நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு ஆலயம், 2000 சதுரத்துக்கு கம்ப்ளீட்டாக ஏசி போடத்தக்கதாக கர்த்தர் இந்த குறுகிய நாட்களில் மதுரை பட்டணத்தில் கோடிகள் மதிக்கத்தக்க இடத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லங்க. மனமாற கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 2வது புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். குறித்த காலத்தில் தரிசனம் அது தாமதித்தாலும் நிச்சயம் அது என்னாகும்?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தரிசனம் வாக்குத்தத்தம் தாமதமாகும். தாமதமாகும் போது காத்திருக்கணும். நீங்கள் காத்திருந்தா என்னாகும்? நிறைவேறும். காத்திருக்கிற பொழுது எப்படி காத்திருக்கணும்? எரிச்சல் இருக்கப்படாது, பொறுமை இருக்கணும். ஆமேன். இப்படித்தானே தாவீது சொல்றான். ஆமேன். சரி, ஓகே. அப்போ தாமதம் தாமதம் தாமதம்னு சொல்றீங்க பாஸ்டர், உங்களுக்கு தாமதமாச்சு கிடைச்சிச்சுன்னா எத்தனை வருஷம் தான் எனக்கு வருகிற நன்மை தாமதமாகும்? எதனால தாமதமாகுது? முதலாவது தேவனால் வருகிற, அப்போ தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நன்மைகள் தாமதமாகுதுன்னா அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஆமேன், நம்மால் வருகிற தாமதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால், என்னால், நம்மால் வருகிற தாமதம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் கண்டு. அல்லேலூயா. கவனிங்கள், யோனாவை கர்த்தர் எங்க அனுப்புகிறார்? நினைவேக்கு போக சொல்றார். யோனா எங்க போறாரு? அப்ப தர்சீசுக்கு போவது தேவ சித்தமா? அப்ப அவ எங்க போகணும்? எங்க போகணும்? நினைவேக்கு தான் போகணும். ஆமென். அப்ப நம்மளால ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா ஏன் தாமதமாகுதுன்னா தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு, உங்களால் ஆசீர்வாதம், நன்மை, தரிசனம், வாக்குத்தத்தம் தாமதமாகுதா? அதனால நீங்கள் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள. ஆமென். இப்போ யோனாவுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் தாமதமாக்க காரணம் யாரு? அவன் தான் காரணம். இப்போ அவன், ஐயோ நினைவே பட்டணமா, பொல்லாத ஜனங்கள், அங்கே போய் ஊழியம் செய்ய முடியாது, அச்சோ அங்கே போனால் உயிரோடு திரும்பி வர முடியாது அப்படின்னு அவன் சுகபோகமாக இருக்கக்கூடிய எங்கே போயிட்டான்? அது சித்தம் அல்ல. எத்தனை பேராமே சொல்கிறீங்க? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படின்ற என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வியாபாரத்துக்கு அடுத்த காரியம், உங்கள் திருமணம், பிள்ளைங்க திருமணத்துக்கு அடுத்த காரியம், எதுவாக இருந்தாலும், வாட்டவர் ஊழியத்துக்கு எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிப்பு என்று சொன்னால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ நம்மளால் ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்ள. இப்போ யோனாவின் சம்பவம் தெரியும், மீனுக்குள்ளே போனார், அவர் பட்ட பாடுகள் தெரியும். இப்போ யோனா சொல்கிறான் பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை வாசிங்க சீக்கிரமாய். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடைய. கவனிச்சீங்களா? இப்போ என்ன சொல்ற யோனா? நானோவனி துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை. என்ன பொருத்தனை? என்னை நீங்க அழைக்கும் போது நான் சொன்னல போறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எங்க போயிட்டேன்? போக வேண்டிய இடம் எங்க? நினைவேக்கு போகணும். ஆனால் மறுபடியும் நான் பொருத்தனையை செலுத்துறேன், நான் போய் சுவிசேஷம் சொல்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாயை திறந்தான். ஆண்டவர் மீன் வாயை திறக்க வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம வாயை திறக்க வேண்டிய வேலை நம்ம வேலை, மீன் வாயை திறக்க வேண்டியது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முடிஞ்சதை நீங்கள் செய்தால் முடியாததை கர்த்தர் செய்வார். முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, வாய்களை நீங்கள் திறங்க, ஆண்டவர் மீன் வாயை திறக்க வைப்பார். திறக்க வச்சாரா வைக்கலையா? திறக்க வச்சாரா வைக்கலையா? அவங்களால கையை தட்டி நல்லா துதிக்க முடியுமா? முடிஞ்சதை நாம் செய்வோம். துதிப்பது நம்முடைய வேலை, ஜெபிப்பது நம்முடைய வேலை. நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், நம்மால் முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே பிரசங்கம் தாயா, லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். நான் சொல்கிறேன், வரும் நாட்களில் இந்த சர்ச் ஆஃப் சாலோமோன் மூலமாய் மதுரை பட்டணம் லட்சங்கள் திரும்பி பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், ஏன் தாமதமாகுது? ஆமென். ஏன் தாமதமாகுது? ஆமென். ஒன்று தேவனால் வருகிற தாமதம். தேவனால் அவர் தாமதம் ஏற்பட்டால் அங்கு கர்த்தருடைய நாமம் குட்.
ரெண்டாவது, நம்மளால தாமதமாகுதுன்னா அதுக்கு அர்த்தம் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள. சொல்லுங்க, தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, முடிச்சிடும். கவனிங்க, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கு வந்துச்சுன்னா, தாவீதுக்கு. யுத்தத்துக்கு போய் திரும்பி வருகிறான். சிக்கலாக்க இடத்துல பெரிய சிக்கலாயிற்று. அமலேக்கியர்கள் அவனுக்கு இருக்கிற உடைமைகள், பொருட்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். இப்போ வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை, மண்மேடாக இருக்குது. அவன் கூட ஊழியத்துக்கு போயிட்டு வந்தவங்க இப்போ தாவீதை பார்த்து முறுமுறுத்து திட்டுறாங்க. உன் கூட ஊழியத்துக்கு வந்தோம் பாரு, எங்களுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். அதாவது கல்லறியத்தக்க அளவுக்கு அவ்வளவு தூரம் அவன மேலே. ஆனால் தாவீதை குறித்து பார்க்குறோம். 1 சாமுவேல் 30:8 வாசை. சகலத்தை திருப்பிக் கொள்வாய். ஆமென். திருப்பி கொண்டானா இல்லையா? ஐயா, அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவன் உடம்பு தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறானா இல்லையா? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சொந்த காரியமாக இருக்கட்டும், உங்கள் சொந்த பிள்ளைங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்கள் மாம்சமும் மனது விரும்புவதை செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா, உங்கள் போதகட்ட வந்து கேட்கணும். அதைத்தான் தாவீது கேட்டான். இப்போ சவுலை ஆண்டவர் சந்திக்கும் போது, சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய், ஆண்டவர் சந்திச்சார் பார்த்தீங்களா? அப்போ சவுல் என்ன சொல்கிறான், நான் என்ன செய்ய? அவன் கண்ணை திறந்த உடனே என்ன சொல்கிறான், என்ன செய்ய சித்தம் கேட்குறானா இல்லையா? நீ போ, ஆண்டவர் சொன்னார், நீ போ, அங்கு என்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவேன் சொன்னாரா சொல்லலையா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ரெண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், நம்மளால் ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா நம்ம இன்னும் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளலை, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளலை. இன்றைக்கி நான் மதுரை பட்டணத்தில் வந்திருக்கிறேன்னு சொன்னால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஜெபத்தோட்டத்திலேருந்து மதுரைக்கு வருகிற பொழுதெல்லாம் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு கொஞ்சம் நாட்களில் நம்ம எங்காவது மும்பை, சென்னை அப்படி மைக்ரேட் ஆகி போயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு எங்கே பிடிக்கலன்னு நான் நினச்சேனோ அதே இடத்துல அந்த கருப்பாய் உருணி அந்த வாண்டி கோவில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டில் கத்தரை கொண்டு வச்சுட்டாரியா. அங்கே ஊழியம் தேவை என்பதை அறிந்து கத்தரனை வச்சுட்டார். எப்படி ஐயாவை அந்த அடிவாரத்தில் வச்சார், அங்கே என்னை கத்தர் இந்த அடிவாரத்தில் வைத்திருக்கிறார். ஆமாம், அவர் அங்கேருந்து அடிக்க, நாங்கள் இங்கேருந்து அடிக்க 33 கோடி ஆவியும் தெரிச்சு ஓட போகுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஈ மேஜர் ஆமென். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற இயேசு நம்பத்தக்கவர். இயேசு நம்பத்தக்கவர், ஆஹா உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். காரம் பிடித்தவர் நம்மை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்மை கடைசி வரை மகிழ்ந்திடுவார். இயேசு நம்பத்தக்கவர், ஆஹா உண்மை உள்ளவர், ஓஹோ நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. முடிச்சிடுறேன், கவனிங்க. மூன்றாவது, ஆமென். குறித்த காலத்தில் தரிசனம் தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏன் தாமதம்? வாய் ஒன்று தேவனால் வருகிற, தேவனால் ஒரு காரியம் தாமதமாச்சுன்னா அங்கு அவர் நாமம் ஊழியத்தின் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்பட போகுது. ரெண்டாவது, என்னால் நம்மால வருகிற தாமதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ என்னால் ஒரு காரியம் தாமதமாகுது ஆசீர்வாதங்களுக்குன்னா அப்போ தேவ திட்டத்தை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அப்போ அது தேவ சித்தமா, தேவ திட்டம் இல்லையா, தேவ சித்தம் தானா புரிந்து கொள்ள, அதுதான் டிலே ஆகுது. புரிந்து கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்துடும். அப்படித்தானே யோனா வாழ்க்கையில் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது சொல்லுங்க, மற்றவர்களால் வருகிற தாமதங்கள். மற்றவர்களால் வருகிற தாமதம்
இந்த 3 காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென். மற்றவர்களால் வருகிற 3வது பாயிண்டை சொல்லி முடிச்சு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ஆமென். அதில் பார்த்தீங்கன்னா எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, ஆமென், இப்போ எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நாட்கள் வந்துருச்சு, என்னை கர்த்தர் அழைக்கிறார், நான் பரலோகம் போக போறேன்றார். இதான உண்மை. ஆகவே 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜா. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் ஆமே. நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றான் எலியா எலிசாவை பார்த்து, கர்த்தர் எங்க அனுப்புகிறார்? ஆனா ஆக்சுவலி எலியா இப்ப எங்க போகணும்? எங்க போனாரு? பெத்தேல் போனது ஓகே தான். கடைசியா எங்க போனாரு? எங்க போனாரு? யோர்தானுக்கு போனார். லாஸ்ட்ல எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாருங்க. இப்ப போக வேண்டிய இடம் அவருக்கு எங்க? அத்தம்மா சொல்லுங்களேன், எங்க போகணும்? நேரம் அங்கே தானே போகணும். ஆனால் அவர் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய எலிசாவை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்க அனுப்புறாராம்? அவங்க ஸ்டார்டிங் எங்க ஆரம்பிக்குது? கில்காலில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, எலிசா நீ என்னை பின்பற்றி வந்து ஒன்றும் ஆக போகிறதில்லப்பா, வேலையை கவனி, என்னை ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்றாரு. இப்போ எலிசா என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறேன் அதுக்கு? உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், உம்மை நான் விடமாட்டேன் சொன்னானா இல்லையா? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, 9 தீர்க்கதரிசி நின்று என்ன சொல்கிறாங்க? உன் எஜமான் எடுத்துக்கொள்ள போட போகிறான், உனக்கு தெரியுமா? இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறான்? எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதான் மற்றவர்களால் வருகிற தாமதங்கள். நமக்கு வருகிற ஆசீர்வாதம் மற்றவர்களால் தாமதமாகுதுன்னா ஏன்? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும். இப்போ எலியா மூலமாக எலிசாவுக்கு என்னாச்சு? தாமதம் ஆச்சு இல்லையா? பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேலுக்கு அப்புறம் எங்கே போனார் எலியா? எரிக்கோவுக்கு போகிறார். அடுத்து எங்கே போகிறாரு? யோர்தானுக்கு. அடுத்து பரலோகம் போயிட்டார். இப்போ பரலோகம் போக வேண்டியவர் இந்த சேனல்லாம் போய் யாருடைய விசுவாசத்தை அங்கே சோதித்து பார்க்குறாருன்னா எலிசா. அவனுடைய கீழ்ப்படுதலையும் அவனுக்கு இருக்கிற விசுவாசத்தையும் அவனுக்கு இருக்கிற பொறுமையவும் கர்த்தர் எலியாவின் மூலமாக எலிசாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ மற்றவர்களால் எலியாவால் எலிசாவுக்கு தாமதமாகுதுன்னா இதன் மூலமாக அவனுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். விளங்குதுன்றவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ மற்றவர்களால் வருகிற தாமதம் ஏன் மற்றவர்களால் நமக்கு தாமதமாகுதுன்னா அதன் மூலமாக தேவன் நமக்கு கீழ்ப்பிடிதலையும் பொறுமையவும் விசுவாசத்தையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். விளங்குன்னு சொல்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமேன். கையை வச்சு சொல்லுங்க. நாம் குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் நான் அதற்காய் காத்திருப்பேன், நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லுங்க. எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை ஆமேன் முடிவு பரியந்தம் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பங்கு உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமேன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகள், ஏன் தாமதமாகுது? ஒய் டிலே ஆகுது? குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்துரு. ஆமாம், நிச்சயமாக அது நிறைவேறும். நான் சொல்கிறேன், இந்த நோக்கம் இல்லாமல் தேவன் ஜெயந்திபுரத்திற்கு இந்த சர்ச் ஆஃப் சாலோம் திருச்சபையை கொண்டு வரலை. வரும் நாட்களில் அடுத்த ஸ்தோத்திர கூட்டம் ஆமேன் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை இதை விட பெரிதான இடத்துல தேவன் கொண்டு போக போகிறார். எல்லைகள் விஸ்தாரமாக போகுது. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை உங்களுக்கு வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தாமதமாகுதா? ஒன்று தேவனால் தாமதமாகுதுன்னா அப்போ நாம மகிமைப்பட போகுது. உங்களால் தாமதமாகுதா? தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள போகிறீங்க. மற்றவர்களால் தாமதமாகுதா? அங்கே விசுவாசத்தையும் பொறுமையவும் கீழ்ப்படுதலும் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ சாமுவேல் வருவதற்கு தாமதம் ஆயிட்டு இப்போ சவுல் என்ன செஞ்சார்? பழியை செலுத்தினார் இல்லையா? எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. ஏன் இப்படி புத்தீனமான காரியங்கள் செஞ்சேன்னு யார் கேட்குறா? சாமுவேல் சவுலை பார்த்து கேட்குறேன். ஏன்னா சவுல் ராஜா, அவன் பழி செலுத்தக்கூடாது. ஏன்னா அவன் யுத்தம் பண்ணி கரைப்பட்டு போய் கை கிடக்கிறான். பழி செலுத்துகிற வேலை ஆசாருடைய வேலை. ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன்னா அவன் சொல்கிறான், நீங்கள் வர தாமதமானது
ஜனங்கள் சிதறி போகிறாங்க, எதிரி மிக்மாஸில் இறங்கி வந்துட்டாங்க. இப்படி பலியை மற்றவங்களால தூக்கி போடுறான். அப்போ தான் சொல்கிறான் சாமுவேல், உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ மற்றவர்களால் நமக்கு தாமதமாகுதுன்னா அந்த இடத்துல வைத்து நமக்கு கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கிறார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், ஆஹா, உண்மை உள்ளவர், ஓஹோ, சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கியவர், இறுதி வரை நடத்தி செல்வார். ஆமென். இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், ஆஹா, ஆமென், செய்பவர், சொன்னதை செய்பவர். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஒளிந்தின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆமென். வல்லமை அக்கினி கரங்களை தட்டி, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா. நல்ல கரங்க தட்டி, கையை தட்டி எல்லாரும் ஆவி நிரம்பி துதிகள் பார்க்கலாம். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தால் அதற்காய் காத்திரு, காத்திரு. நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, தேவனுடைய வல்லமை இறங்க வருவதாக. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவன் மூலமா இவனுடைய நாம மகிமைப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று அற்புதங்களை செய்ய முடியுமானால் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா இந்த மகிமைப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியிறக்கமாக போகுது. மாம்சமும் யாவும் ஏகமாய் காண போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ரா லா 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 கா பா பா கா பா பா பா. நல்ல கையை தட்டி ஆவி நிரம்பி வாலிப தம்பியே, வாலிப தந்தையே, ஓ ரா லா லா லீபா கா பா கா பா கா பா கா பா கா பா கா பா. குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, அதரதன் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற ஆண்டவர். உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. எல்லாம் கரங்களை தட்டி நம்ம வாயில திறந்து அப்பாவை சோதரிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்று மாறாத அன்பு தகப்பனே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நாமத்தை ஆராதிக்க, ஆண்டவர் வார்த்தைகளை கேட்க நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஒரு எல்லா தேவனும் மையப்படுத்த சோதரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய அன்பிற்கா நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கா நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கா நன்றி, எங்க மேல் வைத்திருக்கும் தயவுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஒரு பலமாய் கரங்களை தட்டி அப்பா உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு சோதரிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே
நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா, எங்கள் மேல வைத்த உடைய கிருபைக்காக, உடைய திட்டத்திற்காக, உடைய தீர்மானத்திற்காக, தரிசனங்களுக்காக கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. அப்பா, தொடர்ந்து பிரசனம் எங்கள் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா.